நாம் இந்த வீடியோ மூலம் தொடைகளின் வகை குறிப்பீடு பற்றி கவனிப்போம். இந்த பாடத்தை கற்பதன் மூலம் நீங்கள் தொடை ஒன்றை அல்லது பலதரப்பட்ட தொடைகளை எவ்வாறு ரோஸ்டர் வடிவத்தில் குறித்தல், வெண்வரிப்படம் ஒன்றில் குறித்தல், தொடை நிர்மாணிப்பு முறையில் குறித்தல் ஆகிய விடயங்களை அறிந்திருப்பீர்கள். தற்பொழுது தொடை ஒன்றை வகை குறித்தல் தொடர்பாக பார்ப்போம். பின்வரும் 3 முறைகள் தொடை ஒன்றை வகை குறித்தலுக்கு கையாளப்படுகின்றது. 1. ரோஸ்டர் வடிவம். 2. வெண் வரிப்படம். 3. தொடை நிர்மாணிப்பு வடிவம். முதலாவதாக ரோஸ்டர் வடிவம். இதனை கருதும் பொழுது இங்கு பொதுவாக 2 முறைகள் கையாளப்படுகின்றன. 1. ஒவ்வொரு மூலகங்களையும் தனித்தனியாக பட்டியற்படுத்தி குறிப்பிடுவதன் மூலம் ஆகும். இங்கு காட்டப்பட்ட 1.1 உதாரணத்தை கவனிப்போம். A என்னும் தொடையானது 1 முதல் 20 வரையான இரட்டை எண்களை குறிக்கின்றது என்க. இதனை 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20 என கமா இனால் வேறாக்கப்பட்ட எண்களின் தொடைகளாக எழுத முடியும். இரண்டாவதாக, ஒரு குறித்த கோலத்தை பின்பற்றும் மூலகங்களை குறுக்கி எழுதுவதன் மூலம் இரண்டாவது முறை கையாளப்படுகின்றது. உதாரணம் 1-2 பார்க்கும் பொழுது இங்கு 1 முதல் 20 வரையான இரட்டை எண்கள், அதாவது உதாரணம் 1.1 காட்டப்பட்ட உதாரணமே எடுக்கப்படுகின்றது. இதனை நாங்கள் இலகுவாக 2, 4, 6, 20 என்னும் குறிப்பிட்டால் குறிப்பிட முடியும். மேற்காட்டப்பட்ட உதாரணம் 1.1 காட்டப்பட்ட A எனும் தொடையானது உதாரணம் 1.2 காட்டப்பட்ட B எனும் தொடைக்கு சமனாக இருப்பதை நாங்கள் அவதானிக்க முடியும். இங்கு மேலும் கீழும் காட்டப்பட்ட முறைகள் வித்தியாசமானதாக உள்ளது. முறை ஒன்றில் முழுவதாக அனைத்து மூலகங்களையும் நாங்கள் பட்டியற்படுத்துகின்றோம். ஆனால் முறை 2இல் நாங்கள் குறித்த சில மூலகங்களையே பட்டியற்படுத்துகின்றோம். இதன் மூலம் இது ஒரு எண்கோலத்தை பின்பற்றுகின்றது என்பதனை உணர்த்த முடியும். மேலும் சில உதாரணங்களை ரோஸ்டர் வடிவத்துக்கு பார்ப்போம். 1.3 உதாரணத்தை உற்று நோக்குவோம். இங்கு L என்னும் தொடையானது கேத்திர கணித தளவுருக்களை வகை குறிக்கின்றது. கேத்திர கணித தளவுருக்கள் எனும் பொழுது சதுரம், செவ்வகம், முக்கோணம், பல்கோணிகள், சரிவகம், இணைகரம், ஆரச்சரை என பல வகையான கேத்திர கணித உருக்களை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். அந்த வகையிலே இந்த L எனும் தொடையினை நாங்கள் குறிக்கும் பொழுது இவற்றை தொடை குறிப்பீட்டில், அதாவது தொடை அடைப்பு குறிக்கல் சதுரம், செவ்வகம், வட்டம், முக்கோணம், பல்கோணிகள், என்ற வகையில் இதனை எழுத முடியும். உதாரணம் 1.4 கருதுவோம். இங்கு O எனும் தொடையானது 10 முதல் 10 வரையான ஒற்றை எண்களை குறிக்கின்றது என்க. அந்த வகையில் நாங்கள் இந்த தொடையை உற்று நோக்குவோமே ஆனால் இந்த தொடையின் மூலகங்கள் 9, 7, 5, 3, 1, 1, 3, 5, 7, 9 என அடங்கும். இந்த மூலகங்களை நாங்கள் தொடை குறிப்பீட்டில் குறிப்பிடும் பொழுது தொடை அடைப்பு குறிகளுக்குள் 9, 7, 5, 9 என இங்கு காட்டப்பட்டவாறு குறித்து காட்டலாம். அடுத்ததாக உதாரணம் 1.5 நோக்குவோம். இங்கு சதுரமுகி தாயக்கட்டை ஒன்று சுண்டப்படும் போது கிடைக்கும் பெறுபவர்களின் தொடையை C என கொள்வோம். ஆயின் சதுரமுகி தாயக்கட்டை ஒன்றை சுண்டும் போது நமக்கு கிடைக்கும் பெறுபவர்களான 1, 2, 3, 4, 5, 6 என்பவை கீழே காட்டப்பட்டுள்ளவாறு C சமன் தொடை அடைப்புக்குறி ஆரம்பம் 1, 2, 3, 6 என்றவாறு குறிப்பிடப்படும். இது ரோஸ்டர் வடிவத்தில்
குறிப்பிடப்படுகின்றது. தற்பொழுது இரண்டாவது முறையான வென் வரிப்படம் மூலம் எவ்வாறு தொடையொன்றை வகை குறிக்கலாம் என பார்ப்போம். இதனை நாம் தொடை வரிப்படம் எனவும் குறிப்பதுண்டு. வென் வரிப்படமானது பிரித்தானிய தர்க்கவியலாளரும் தத்துவவாதியுமான ஜான் வென் என்பவரால் 1880 ஆண்டு காலப்பகுதியில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதன் பயன்பாடு வென் வரிப்படத்தை பயன்படுத்தி நாங்கள் திடமான எண்ணிக்கையை கொண்டுள்ள தொடை தொகுதிகளுக்கு இடையேயான சகல சாத்தியமான தர்க்க ரீதியான தொடர்புகளை காட்ட முடியும். இதன் குறிப்பீட்டை பார்த்தோமேயானால் சாதாரணமாக தொடை ஒன்று வட்டம் ஒன்றினுள் அதனது தொடை மூலகங்கள் உள்ளிட்டு குறித்து காட்டப்படும். இங்கே காட்டப்பட்டுள்ளவாறு வட்டம் ஒன்று முதலில் வரையப்படும். பின்னர் அம்புக்குறி ஒன்று இட்டு அந்த தொடைக்குரிய பெயரை போடப்படும். ஏ என்பது இங்கு தொடைக்கு நாங்கள் வழங்குகின்ற பெயராகும். இந்த தொடைக்கு உரிய மூலகங்களானது இந்த வட்ட தடத்தினுள் நிழற்படுத்தப்படும். சில சந்தர்ப்பங்களில் தொடை ஒன்று செவ்வகம் ஒன்றினுள் அதனது தொடை பிரிவுகள் தொடை மூலகங்கள் உள்ளிட்டு குறித்து காட்டப்படும். இங்கே காட்டப்பட்டுள்ள மாதிரி செவ்வக தடம் ஒன்றினால் தொடை ஒன்று காண்பிக்கப்படலாம். இவ்வாறு காணப்படுகின்ற தொடையானது அகில தொடை என அழைக்கப்படுகின்றது. இதற்கான குறியீடு US என்பன பயன்படுத்தப்படுகின்றது. உதாரணங்கள் இங்கு 2.1 காட்டப்பட்டுள்ள உதாரணத்தை உற்று நோக்குவோம். T என்பது 10லும் குறைந்த முக்கோணி எண்கள் என கொள்வோம். முக்கோணி எண்களை நாங்கள் கற்பனை செய்யும் பொழுது முதலாவது முக்கோணி எண் 1, இரண்டாவது முக்கோணி எண் 3, மூன்றாவது முக்கோணி எண் 5, நான்காவது 10 என நிழற்படுத்தி கொண்டு செல்ல முடியும். இங்கு 10லும் குறைந்த முக்கோணி எண்கள் என கருதும் பொழுது 1 முதல் 5 வரையான முக்கோணி எண்களே எடுத்துக்கொள்ளப்படும். 10 ஆனது 10ற்கு சமனாக இருப்பதால் இதனை நாங்கள் விளக்குவதுண்டு. அந்த வகையிலே இந்த 10லும் குறைந்த முக்கோணி எண்களை நாங்கள் தொடையிலே குறித்து காட்டும் பொழுது இவ்வாறு ஒரு வட்ட வடமானது வரையப்படும். பின்னர் இதனுள் அதனது மூலகங்களாகிய 1, 3, 5 என்பன இடப்படும். பின்னர் இது இவ்வாறான ஒரு அம்புக்குறி மூலம் இதனை காட்டலாம். இங்கு உதாரணம் 2.2 அவதானிக்கும் பொழுது ஹோமோஜீனியஸ் எனும் ஆங்கில சொல்லிலுள்ள எழுத்துக்கள் அவதானிக்கப்பட உள்ளது. இதனை கொண்ட தொடை L என வரையறுக்கப்படுகின்றது. இதனை எவ்வாறு நாங்கள் வென் வரிப்படம் ஒன்றில் காட்டலாம் என பார்ப்போம். முதலாவதாக நாங்கள் ஒரு வட்ட வடிவ வடத்தை வரைவதுண்டு. முதலாவதாக H ஆனது பட்டியற்படுத்தப்படுகிறது. இரண்டாவதாக O ஆனது பட்டியற்படுத்தப்படுகிறது. மூன்றாவதாக M ஆனது பட்டியற்படுத்துகிறது. நாலாவது எழுத்தை பார்க்கும் பொழுது இது திரும்பவும் வருகின்ற சந்தர்ப்பத்தினால் இதனை நாங்கள் மீள போடுவதில்லை. அடுத்ததாக G என்பது பட்டியற்படுத்தப்படுகிறது. அவ்வாறாக சகல உறுப்புகளையும் நாங்கள் இங்கு நிரப்பிக்கொள்ள முடியும். உதாரணம் 2.3 இங்கு 10லும் குறைந்த 3ஆல் மிச்சமின்றி வகுப்படும் இரட்டை எண்களை நோக்குவோம். இரட்டை எண்கள் எனும் போது 2, 4, 6, 8 என்பன 10லும் குறைந்த இரட்டை எண்கள் ஆகும். இவற்றில் 3இன் மடங்குகளை அவதானிக்கும் பொழுது 3, 6, 9 என்பன 10லும் குறைந்த 3இன் மடங்குகள் ஆகும். இவ்விரு தொடைகளுக்கும் பொதுவான மூலகத்தை அவதானிப்போமே ஆனால் 6 என்பது பொதுவானதாக காணப்படுகிறது. ஆகவே A எனும் தொடைக்கு மூலகம் 6 ஆகும். இதனை இவ்வாறு வகை குறிக்க முடியும். அடுத்ததாக B எனும் தொடை இவ்வாறு காட்டப்படுகிறது என கொள்வோம். கணினி, மேசை. இங்கு இதை நாங்கள் அவதானிக்கும் பொழுது தொடை ஒன்றினுள் தொடையானது காணப்படுகின்றது. ஆசிரியர் அதிபர்
இரண்டையும் மூலகங்களாக கொண்ட தொடையானது B எனும் இத்தொடையின் ஒரு மூலகமாக இங்கு காட்டப்பட்டுள்ளது. இதனை எங்களால் அவதானிக்க முடியும். இதனை எவ்வாறு தொடை வெண் வரிப்படம் ஒன்றில் காட்டுவது என இங்கு நாங்கள் பார்ப்போம். முதலாவதாக பெரிய ஒரு வட்டத்தை இடுவோம். அதனுள் கணினி, மேசை என்பவற்றை குறித்து கொள்வோம். அடுத்ததாக கதிரை குறிக்கப்படுகின்றது. ஆசிரியர், அதிபர் என்பன மீண்டும் ஒரு தொடை என்பதனால் இவற்றை உள் ஒரு வட்டத்தை வரைந்து அதனுள் ஆசிரியர், அதிபர் என்பது இடப்படுகின்றது. இவ்வாறு இந்த B என்ற தொடையானது குறித்து காட்டப்படுகின்றது. இந்த Bயினுள் C என்பது அதிபர், ஆசிரியர் என்பதை கொன்ற தொடை என்பது இங்கு காட்டப்படுகின்றது. அடுத்ததாக பாடசாலை ஒன்றில் தரம் 10 மாணவர்களுள் குறித்த நாளொன்றில் பாடசாலைக்கு சமூகம் தந்தோர் இவர்களுக்கான இந்த தொடையை எவ்வாறு குறித்து காட்டலாம் வெண்வரிப்படம் ஒன்றில் என்பது பற்றி நாங்கள் இங்கு பார்ப்போம். இங்கு வட்ட வடிவ தடம் ஒன்று வரையப்படுகின்றது. இதனுள் B என்பது இடப்படுகிறது. பாடசாலைக்கு குறித்த நாள் ஒன்றில் தரம் 10 மாணவர்கள் பாடசாலைக்கு சமூகம் தந்தோர் இவர்களுக்கான தொடையை B இங்கு காட்டுகின்றது. இதனை இவ்வாறு நாங்கள் குறித்து காட்டலாம். அடுத்ததாக இங்கு காட்டப்படுகிறது Bயின் நிரப்பியாகும். இதன் கருத்து என்னவெனில், பாடசாலைக்கு குறித்த நாள் ஒன்றில் சமூகம் தராத தரம் 10 மாணவர்கள் என்பதை குறிக்கும். அதாவது இது முதலாவது நிகழ்ச்சியின் எதிர்மாறு நிகழ்ச்சியாகும். இதனை B டேஷ் அல்லது B காம்ப்ளிமெண்ட் அல்லது B பார் என குறிப்பதுண்டு. இவை இரண்டும் Bயின் நிரப்பி இவை இரண்டையும் கொன்ற தொடையை நாங்கள் இப்பாடசாலையில் உள்ள தரம் 10 மாணவர்கள் என கொள்ளலாம். இதனை இத்தொடைகளினது அகிலத்தொடை என எங்களால் வரையறுக்க முடியும். இங்கு அகிலத்தொடையானது U என்னும் குறியீட்டினால் குறிக்கப்படுகிறது. U என்பதன் கருத்து யூனிவர்சல் செட். சில வேளைகளில் இதனை நாங்கள் S எனவும் போடுவோம். சாம்பிள் ஸ்பேஸ். உண்மையில் இதன் கருத்து சை என்பது அகிலத்தொடைக்கு நாங்கள் பயன்படுத்துகிற ஒரு சொல்லாகும். தற்போது தொடை ஒன்றை நிர்மாணிப்பு வடிவம் மூலம் எவ்வாறு காட்டலாம் என்று பார்ப்போம். இங்கு இந்த வகையில் காண்பிக்கப்படும் தொடைகளுக்கு பொதுவான வடிவம் A சமன் தொடை அடைப்புக்குறி ஆரம்பம் X எவ்வாறெனின் Xஇன் பண்புகள் தொடை அடைப்புக்குறி முடிவு. இந்த வகையில் இதற்குரிய பொது வடிவம் அமைந்திருக்கும். முதலாவதாக இங்கு தொடை அடைப்புக்குறி ஆரம்பம் காட்டப்படுகிறது. அடுத்ததாக காட்டப்படுகிறது தொடை மூலகம். அடுத்து எவ்வாறெனின் என்பதற்கு இந்த குறியீடை நாங்கள் பயன்படுத்துவோம். தொடர்ந்து நாங்கள் எக்ஸிற்கான வரையறையை இங்கு போடுவதுண்டு. அதனைத் தொடர்ந்து தொடை அடைப்புக்குறி முடிவு இதனை பயன்படுத்தி இந்த தொடை நிர்மாணிப்பு வடிவத்தை நாங்கள் பூர்த்தி செய்கின்றோம். இதனை சில வேளைகளில் A ஆனது இவ்வாறும் எழுதப்படுவதுண்டு. இங்கு அங்கே நிலைக்குத்தாக காட்டப்பட்ட அந்த கோட்டுக்கு பதிலாக 2 குட்டுக்கள் பயன்படுத்தப்படுகின்றது. உதாரணம் 3.1 நிர்மாணிப்பு முறையில் முதலாவதாக எவ்வாறு ஒரு தொடையை அமைப்பது என்று பார்ப்போம். அந்த வகையில் A எனும் தொடையானது X ஆனது X எவ்வாறெனின் X ஆனது எண்ணும் எண்கள் என வரையறுக்கப்படுகின்றது. அந்த வகையிலே உற்று நோக்கும் பொழுது எண்ணும் எண்களின் தொடையை நாங்கள் அவதானிப்போமே ஆயின் அவை 1, 2, 3, 4, 5 என பட்டியல்படுத்தப்படும். இது ஓர் முடிவில் தொடை ஆகும். அதாவது இந்த எண்களை நாங்கள் கூறிக்கொண்டே போக முடியும். இதற்கு ஒரு முடிவு இல்லை. அடுத்ததாக உதாரணம் 3.2 உற்று நோக்குவோம். இதனை வாசிக்கும் பொழுது X ஆனது எவ்வாறெனின் X ஆனது 1க்கும் 9க்கும் இடையிலான இரட்டை எண்கள் என குறிக்கப்படுவதுண்டு. இதனை இவ்வாறும் நாங்கள் எழுதலாம். X எவ்வாறெனின் 1 <x <9, X ஆனது இரட்டை எண். அதாவது
இந்த தொடரிலுள்ள மூலகங்கள் எக்ஸாக உள்ள பொழுது இரண்டு சந்தர்ப்பங்களையும் எக்ஸ் திருப்திப்படுத்தும் வகையாக இருக்க வேண்டும். அதாவது எக்ஸ் ஆனது 1லும் 9லும் குறைந்த ஒரு எண்ணாகவும் இரட்டை எண்ணாகவும் இருக்க வேணும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது 1க்கும் 9க்கும் இடையிலான இரட்டை எண்களை நாங்கள் பட்டியல்படுத்த முடியும். அவை 2, 4, 6, 8 என அமையும். தற்பொழுது ஏ ஆனது இவ்வாறு காட்டப்பட்ட ஒரு தொடை என கொள்வோம். இங்கு எக்ஸ் 5க்கும் 25க்கும் இடைப்பட்ட ஒரு 5 மடங்குகள் என இங்கு வரையறுக்கப்படுகின்றது. இதனை கருதும் பொழுது இங்கு நாங்கள் இதன் மூலகங்களை 5, 10, 15, 20, 25 என அறிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக இவ்வாறான ஒரு உதாரணத்தை பார்ப்போம். ஏ ஆனது என் எவ்வாறெனின் என் சக 5 சமன் 12, என் மூலகம் கேபிட்டல் என். இங்கு கேபிட்டல் என் என்பது நேச்சுரல் நம்பர்ஸ், அதாவது நேச்சுரல் நம்பர்ஸின் தொடையை குறிக்கும். நேச்சுரல் நம்பர்ஸ் என்னும் பொழுது இவை நாங்கள் சாதாரணமாக எண்ணுவதற்கு பயன்படுத்தப்படும் எண்கள் ஆகும். 1, 2, 3 அந்த வகையிலான எண்களை குறிக்கும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது எண்ணுடன் 5 கூட்ட 12 வர வேண்டும். எந்த முழு எண்ணை நாங்கள் எண்ணுக்கு பிரதியிடுவதன் மூலம் 12 கிடைக்கப்படும் என்று பார்த்தால் இது 7 ஆகும். ஆகவே ஏ என்ற தொடை 7 என்ற மூலகத்தை கொண்ட ஒரு தொடை ஆகும். அடுத்ததாக 3.5 இந்த தொடையை உற்று நோக்குவோம். இங்கு எக்ஸ் ஆனது பிளேயிங் கார்ட்ஸில் உள்ள இனங்கள். பிளேயிங் கார்ட்ஸை உற்று நோக்குவோமே ஆனால் அதில் 4 வகையான இவ்வாறு இனங்கள் காணப்படும். அவற்றை நாங்கள் பெயரிடும் பொழுது முதலாவது ஸ்பேட், இரண்டாவது டயமண்ட், மூன்றாவது ஹார்ட், நான்காவது கிளப் என பெயரிடுவோம். அடுத்ததாக எக்ஸ் எவ்வாறெனின் எக்ஸ் ஓர் கோடாத நாணயத்தையும் ஓர் கோடாத சதுரமுகி தாயக்கட்டையும் ஒருமித்து சுண்டும் போது கிடைக்கும் பெறுமர்கள் என கொள்வோம். இங்கு நாணயம் ஒன்றை சுண்டும் பொழுது நமக்கு 2 பெறுபவர்கள் கிடைக்கின்றன. ஒன்று தலை, இரண்டாவது பூ. அதேபோல் சதுரமுகி தாயக்கட்டை ஒன்றை சுழற்றும் போது எமக்கு 1 தொடக்கம் 6 வரை இலக்கமிடப்பட்ட எண்கள் கிடைக்கப்பெறுகின்றன. முதலாவதாக நாணயத்தில் தலை கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு சதுரமுகி தாயக்கட்டையில் 1 முதல் 6 வரை இலக்கங்கள் பெறப்படலாம். அந்த வகையில் இதனை உற்று நோக்கும் பொழுது ஒரு தலையுடன் 1 வரக்கூடிய சந்தர்ப்பம், ஒரு தலையுடன் 2, 3, 4, 5, 6 எனும் 6 வகையான நிகழ்ச்சிகள் இங்கு நிகழ முடியும். அதேபோல் நாணயத்தில் பூ எனும் நிகழ்ச்சி வரும்போது தாயக்கட்டையில் 1 அல்லது 2 அல்லது 3 அல்லது 4 அல்லது 5 அல்லது 6 ஆகிய நிகழ்ச்சிகள் வர முடியும். அந்த வகையில் உற்று நோக்கும் பொழுது பூவுடன் ஒரு 1ம் பூவுடன் ஒரு 2ம் 3, 4, 5, 6 என்பன கிடைக்கக்கூடிய சாத்தியமான நிகழ்ச்சிகளாகும். ஆகவே இதனை நாங்கள் கீழ்கண்டவாறு பட்டியல்படுத்தப்பட முடியும். ஏ ஆனது தொடை அடைப்புக்குறிக்குள் தானா, 1 இது ஒரு வருஷப்பட்ட சோடியாக எழுதப்படுகின்றது. தானா, 2 இரண்டாவது வருஷப்பட்ட சோடி. தானா, 3 மூன்றாவது வருஷப்பட்ட சோடி. தானா என்பது தலை என்பதை குறிக்கின்றது. அவ்வாறே பூவண்ணா என்பது பூ என்பதை குறிக்கின்றது. இவ்வாறு நாங்கள் இவ்வாறான 12 நிகழ்ச்சிகளை இங்கு குறிக்க முடியும். ஆகவே ஏ ஆனது இவ்வாறு குறிக்கப்பட முடியும்.